பாலார் பால் போன்ற ஆர் பால் போதா என்ன போதங்க மண்ணலும் கிடையாது. மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மணலையும் கொள்ளடிச்சுட்டான். காணாம போடும், ஆறே காணாம போடும். அந்த வடிவேல் படத்துல கிணறு காணலன்னு சொல்லுவான் பாரு. காசு 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 கொள்ளடித்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க மேடையில. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? திமுக அண்ணா திமுக 57 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள். ஏதோ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்றால் பரவாயில்லை, 30 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் 57 ஆண்டுகள் 3 தலைமுறைகளாக இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து உங்களுக்கு என்ன கிடைத்தது? இங்கே என்னுடைய தாய்மார்கள் இருக்கின்றார்கள், இங்கே என்னுடைய விவசாய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறதா? அல்லது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? அல்லது ஏதாவது ஒரு தாய்மார், ஒரு தாய், ஒரு சகோதரி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் சாராயம் 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 ஒரு பக்கம், மறுபக்கம் போதைப் பொருள் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, அசிட்டைல் என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்காவில் கிடைக்கின்ற அத்துணை போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. இதுதான் நமக்கு கிடைத்தது. இவர்களுக்கு ஆதரவு அளித்து நமக்கு மீந்ததெல்லாம் ஊழல் ஊழல் லஞ்சம். அண்ணா அவர்கள் திராவிட கட்சியை தொடங்கிய காரணம் வேறு. அண்ணா அவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த மாவட்டத்தை சார்ந்த அண்ணா அவர்கள் திராவிட கட்சியை தொடங்கிய காரணம் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்கள் முன்னேற்றத்திற்காக, சமூக நீதிக்காக தொடங்கினார் கட்சியை. முதலில் திமுக, அதில் வந்தது அண்ணா திமுக. அண்ணாவுடைய பெயர் மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அண்ணா கொள்கையை இவர்கள் மறந்து விட்டார்கள். அண்ணாவுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டிலே ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது என்று. அந்த நிலை இருக்கிறதா என்று? எங்கும் சாராயம், எதிலும் சாராயம். தமிழ்நாடு பேரை மாற்றி குடியார நாடாக மாறிடுச்சு. இவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் என்று சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டில் என்னுடைய தம்பிகள் இளைஞர்கள் எல்லாம் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடலா? 3 தலைமுறைகளை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னுமா உங்களுக்கு அடங்கவில்லை? மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே விவசாயம். காஞ்சிபுரம் மாவட்டம் என்றால் என்ன மாவட்டம் அது? ஏரி மாவட்டம். எங்க ஏரியாவது எவனா விட்டு வச்சிருக்கானா? பாலார் பால் போன்ற ஆர் பக்கத்துல போகுது. பால் போதா என்ன போதங்க? மண்ணலும் கிடையாது. மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மணலையும் கொள்ளடிச்சுட்டான். இவங்க தொடர்ந்து போனா ஆத்தே காணாம போடும், ஆறே காணாம போடும். அந்த வடிவேல் படத்துல கிணறு காணலன்னு சொல்லுவான் பாரு. நிச்சயமா நடக்கும் அது. காரணம், இவர்கள் நிர்வாகம் இப்பொழுது செய்யவில்லை. தமிழக அரசு திமுக தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்யல, வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரத்தை வைத்து, ஆட்சியை வைத்து இவர்கள் எல்லாம் வணிகம் வியாபாரம். நிர்வாகம், there is no administration in Tamil Nadu, there is only business. business வணிக வியாபாரம். காசு 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 கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொள்கைகள் எதுவும் கிடையாது அவர்களுக்கு. பேசுவது மேடையில சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க மேடையில. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? எங்க ஐயாவை பார்த்து நீங்க கேட்கறீங்க. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. 44 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்டமன்றத்தில், நீதிமன்ற, நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது. சமூக நீதிக்கு இன்று மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள். சேலத்திலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கடந்த வாரம் சேலத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்தார். நேரா யார்கிட்ட போனாரு? நேரா ஐயா கையை பிடிச்சுக்கிட்டார், கட்டி பிடிச்சுக்கிட்டார்.